ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் தி வாரியர்ஸ். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சஸ்பென்ஸ் த்ரில்லர். புதுசாக ஒரு வீட்டுக்கு கூடிய நம்ம ஹீரோயின் அவள் அவர் கூட ஹாப்பியாக வந்துட்டு இருக்கா. அப்போ தான் ஒரு நாள் இவங்களுக்கு ஒரு பழக்கம் வருது. பார்த்தா எய்த்து விடுச்சுமா வைப்போன்னு வேடிக்கை விஷயத்தை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் இவங்க வேடிக்கை பண்ண விஷயம் எப்படி விபரீதமாக மாறுது. இதுக்கப்புறம் இவங்க லைஃப்பில் அடுத்தடுத்து ஒரு பிரச்சனை என்ன, கடைசியில் இந்த படம் எப்படி ட்விஸ்டோட முடிச்சு, இதெல்லாம் சொல்லிட்டு ஒரு படம் தான் தி வாரியர்ஸ். கண்டிப்பாக உங்களை நிறைய பேர் ஆல்ஃபடிச்சிக்கா கூட ஏர்வின்ற படம் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு படம் தான் இந்த வாரியர்ஸ். அடுத்தவங்க எட்டி பார்க்கறனால என்னென்ன மாதிரிலாம் பிரச்சனை வரும் இதெல்லாம் அழகாக அமைச்சிருப்பாங்க. அண்ட் இந்த படத்தில் ஹீரோ என்ன பண்ணியிருக்கிறது நம்ம தானத்திலே சித்தி சுயினி. அவங்களுக்காக இந்த படம் பார்த்தேன். சரி, இப்போ வாங்க தி வாரியர்ஸுங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே நம்ம ஹீரோனு பிப்பா காமிப்பாங்க. இவ பார்த்தா ஒரு ஆப்டிக்கல் லேபில் வேலை பார்த்துட்டு இருப்பா. இந்த கண்ணு சரியாத்துறதுக்குலாம் லென்ஸ்லாம் போடுவாங்களே அந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கா. இவளுக்கு தாமஸ் ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். 2 பேர் இப்போதைக்கு லிவிங் டுகெதர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கும் தனியாக ஒரு வீடு வாங்க நான் சேர்ந்துருக்கோம். அதுக்கு ஏதோ ஒரு புதுசாக ஒரு வீடு வாங்கியிருப்பாங்களா. இதை பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நம்ம ஹீரோ நைட்டு வீட்டில் படுத்துங்களான்னு இருப்பாங்க. அப்போ தான் ஆப்போசிட் வீட்டில் இது லைட் இருக்கிற மாதிரி இருக்கும். சேர்னு சும்மா எட்டி பார்த்தா இவங்க அப்பார்ட்மெண்ட் இருக்குல்ல, அது மாதிரி ஆப்போசிட் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கும். அந்த வீட்டில் பார்த்தா ஒரு பையன் இருப்பான். அவன் ஃபோட்டோகிராஃபர் போல். அவன் ஒய்ஃபே ஒரு மாடல் மாதிரி வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் கசமசாலாம் பண்ணிட்டு இருப்பாங்களா. இதை பார்த்து இவளுக்கு கசந்துடும். சரி, நீவே படுத்துங்க நான் வந்துட்டு சொல்லி நம்ம ஹீரோயின் கிளாமர் ட்ரெஸ் எடுத்திருப்பா. இதை போட்டு நம்ம பாய் ஃப்ரெண்ட் இப்போ பண்ணலான்னு பார்த்தா அவள் அதுக்குள்ள குறைட்டு படுத்துங்கிடுவான். இதை பார்த்து லைட்டில் கஷ்டமாக இருக்கும். சரி, அப்படி படுத்துங்கிட்டு அடுத்த நாள் வேலைக்கு போவா. இவன் அந்த ஆப்டிக்கல் லெவலில் வேலை பார்த்துட்டு இருக்கா. அந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருப்பா. பார்த்தா கூடவே ஒரு ஜாப்பனீஸ் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு நம்ம புது வீடு வாங்கினு தெரிய வந்திருக்கோம். பரவாயில்லையே, இந்த வயசுலேயே புதுசாக வீடு வாங்கிட்டீங்களே, இந்தாங்க இதை கிஃப்ட் வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் மாட்டுக்குன்னு சொல்கிறப்ப இவ்வளோ சேர்ந்து கிஃப்ட் வாங்கிக்கிறா. திறந்து பார்த்தா அந்த வெளியே தொங்குற மாதிரி லேம்பில் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். இவ்வளோ சரி அந்த வீட்டில் தொங்க விட்டுக்கிறா. சரினா அதுக்கடுத்து அவ்வளோ பாய் ஃப்ரெண்ட் சேர்ந்து 8th வீடு சும்மா பார்த்துட்டு இருப்பாங்களா. பார்த்தா அந்த 8th வீட்டு பையன் இருக்கால, அவன் ரூமில் உட்காந்துருப்பான். அவன் மட்டும் சாப்பிட்டுட்டு இருப்பான். பக்கத்து ரூமில் ஒய்ஃபு துணி படிச்சுட்டு பாட்டிட்டு இருப்பாளா. அவளுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கும். சடனாக அந்த பையனுக்கு தொண்டைக்குள்ளே முழு சிக்கிருமா. இதை பார்த்து இவனுக்கு பயமாக இருக்குது. ஏமா உன் புருஷங்க தொண்டை சிக்கிச்சுமா, அங்கேருந்து போப்போன்னு கத்துவாங்க. பட் எங்கே கேட்கும். அந்த பொண்ணு பாட்டு கேட்டு கண்டுக்காமல் இருக்கா. கிட்டத்தட்ட சாக மாதிரி போயிடுவான். இவங்களுக்கு பதட்டமாக இருக்கும். பட் சடனாக அந்த பொண்ணு பார்த்து ஓடி போய் தண்ணி கொண்டு வருவா. அதுக்கப்புறம் அந்த பையனை பின்னாடி இருந்து பிடிச்சி நெஞ்செல்லாம் அமைக்கி எப்படி அந்த முழு எடுத்துருவாங்க. இதை பார்த்து இவங்களுக்கு இப்போ உயிர் மாதிரி இருக்குது. என்னமோ அவங்களும் இந்த கிரைமை பார்த்த மாதிரி அப்படி பார்த்த மாதிரி இருப்பாங்க. சேர்னு அப்படியே படுத்துங்கிறாங்க. பட் நம்ம ஏன்னு மட்டும் நைட்டில் தூக்கம் வராது. அவள் பாட்டு கண்ணு முடிச்சுட்டே இருப்பா. அப்போ தான் 8th வீட்டில் இருக்கிற அந்த பையனை பார்ப்பா. ஆக்சுவலாக அந்த பையனோட பேர் செபாஸ்டின். ஆள் பார்க்கவே 6 பேக்கில் வச்சு செம ஃபிட்டாக இருப்பானா. இதை பார்த்து இவளுக்கு ஒரு ஆசை வரும். அந்த பையனே நைட் ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கா. கட் பண்ண அடுத்த நாள் காலை ஆயிரும். அவள் வேலைக்கு போயிடுவா. ஆனால் அந்த தாமஸ் இருக்கால, அவர் மியூசிக் கம்போசர். வீட்டில் கொஞ்சம் மியூசிக் போட்டுருப்பானா. அப்போ ஏற்றிட்டு பார்ப்பான். பார்த்தா அந்த பையன் ஒரு ஃபோட்டோகிராஃபர். நிறைய மாடலை வீட்டுக்கு கூட்டு வந்து அந்த பொண்ணோட நியூடில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பான். இதை பார்த்து லைட் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதில் பசங்க கண்டுக்க மாட்டான். ஆயிரம் நேரத்தில் மீன் இருக்கால, அவள் வேலைக்கு போயிருப்பா. திரும்ப வீட்டுக்கு வர வழியில் ஒரு பையனுக்குள்ள கடையை பார்ப்பா. இவளுக்கு அந்த பையனுக்குள்ளாங்க ஆசையாக இருக்கும். சரி, அதே வாங்கிக்குவா. தென் வீட்டுக்கு வந்து அவங்க 2 பேர் சேர்ந்து வீட்டு பார்ப்பாங்க. பார்த்தா அந்த லேடி வீட்டுக்கு வந்துருப்பா. புருஷனை முன்னாடி ஒன்றாக்கிற மாதிரி இருக்குமா. இதை பார்த்து இவனுக்கு ஆசை வந்துடுது. அவங்க பண்ணுறதை பார்த்து இவங்க வீட்டு ஒன்றா பண்ணிகிட்டு இருப்பாங்களா. அப்போ தான் நம்ம ஹீரோனுக்கு வேறு விஷயம் மண்டல் ஓடிட்டு இருக்கு. அவள் இப்போ தாமஸோட தான் பண்ணிகிட்டு இருக்கா. பட் தாமஸ் நினச்சி பார்க்காம நம்ம ஹீரோ நினச்சி பார்த்துட்டு இருக்கா. இந்த மாதிரிலாம் அவன் மனசு கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு இருக்கு. கட் பண்ண அடுத்த நாள் இந்த தாமஸ் இருக்கால, அவளுக்கு ஒரு தங்கச்சி இருப்பா. சரி, சும்மா அவளை பார்க்கலன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருப்பாங்க. அவள் பேச்சு வாக்கில் இவங்க பண்ணுற வேலை சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி எங்கள் ஆப்போசிட் வீட்டில் ஒரு பையன் இருக்கான். அவன் பேர் செபாஸ்டின். தினம் மாடல்ஸ் வீட்டுக்கு கூட்டி வந்து நல்லா மஜா பண்ணிகிட்டு இருக்கான். பார்க்க ஜோராக்குன்னு சொல்கிறப்ப அப்படியா, அப்படின்னா தினமும் அவங்க வீட்டிலேருந்து ஃப்ரீ ஷோ பார்த்துருக்கீங்க, அவங்க பேசலாம் கேட்குமான்னு கேட்டால் கேட்கான்னு சொல்லுவான். உடனே இந்த பொண்ணு அவங்க அண்ணனை பார்த்து, டே உனக்கு தெரியாதா, லேசரை வச்சு சவுண்ட்லாம் கேட்கலாமே, அவனுக்கு தெரியுமான்னு சொன்னால் நம்ம ஹீரோ ஒன்று தெரியாது. என்னது லேசர் சவுண்டு கேட்கலாமா, எப்படி கேட்கலாம்னு கேட்டால் அது இப்போதைக்கு வேணாம், வீட்டில் போய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு கூட்டி போயிடுவான். பட் நம்ம ஹீரோனுக்கு அது ஆர்வமாக இருக்கும். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தொடர்ந்து கேட்டே இருப்பா. ஹே, எப்படி அவங்க பேசுகிற கேட்க முடியும், சொல்லி கேட்குறப்ப அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவான். நம்ம பேசுகிற சவுண்டெல்லாம் என்னது வைப்ரேஷன் தானே, அந்த வைப்ரேஷன் கிடைச்சாலே அவங்க என்ன பேசுகிறாங்க தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கு ஒரு லேசரை பயன்படுத்தணும். இந்த லேசர் ஸ்ட்ரெயிட்டாக அவன் வீட்டில் அடிக்கணும். பட் அதுக்கு ஒரு மிரர் தேவை. சரி, யாருக்கு தெரியாத மாதிரி ஒரு மிரர் அந்த வீட்டில் வச்சிடணும். அப்புறம் அந்த லேசர் அடித்தோம்னா அது திரும்ப நம்மக்கிட்ட வரும்ல. அது வரப்போ ஒரு ஃப்ரீக்வன்சி மாதிரி தான் வரும். அந்த ஃப்ரீக்வன்சி எடுத்து ஒரு சாஃப்ட்வேரில் போட்டால் அவங்க என்ன பேசணும் நல்லாவே தெரியும். இதான் அந்த மெத்தட்னு சொல்கிறப்ப நம்ம வீட்டுக்கு அது பண்ணி போகணும்னு தோணும். பட் இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஏன்னா அந்த பையன் வீட்டுக்கே தெரியாமல் அவன் வீட்டில் ஒரு கரண்ட் வைக்கணும். அப்படின்னா அது பண்ண முடியும்னு சொல்கிறப்ப என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, வேணா அந்த வீட்டை பாருன்னு சொல்கிறப்ப இவனு சரி நெட்டி பார்ப்பான். பார்த்தா அந்த போய் வீட்டை மாஸ்க்லாம் போட்டு என்ன பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ தான் தெரிய வருது, ஆக்சுவலி இன்றைக்கி ஹாலோவீனு, யாருனாலும் யார் வீட்டுக்குனாலும் போகலாம். மாஸ்க் போட்டு போகிறனால நம்ம தான் போகிறவங்க தெரியவே தெரியாது. ஈஸியாக யாருக்கு தெரியாத மாதிரி அந்த கரண்ட் வச்சுட்டு வந்துடலாம். இதான் பிளானாக இருக்கும்.
அதுக்கேற்ற மாதிரி சும்மா கவுபோய் மாதிரி வேஷம் போட்டு அந்த வீட்டுக்கு போவாங்க. அந்த பையன் பார்த்தா அது பீஸ்ட் மாதிரி வேஷம் போட்டிருப்பான். இவங்க உள்ள போனதுக்கப்புறம் அவங்ககிட்ட பார்த்து ஒரு கேப் மாதிரி இருக்கும். அதை எடுத்து ஹீரோனை மறைச்சிக்குவான். ஹீரோன்னு யாருக்கு தெரியாத மாதிரி அவங்க டேபிள் இருக்கும். அதில் இந்த கண்ணாடியை பபுளுக்கு முடிச்சு ஒட்டிடுவா. சரின்னு அதுக்கடுத்து அங்கே போகலான்னு பார்த்தா அந்த பையன் வந்து பிடிச்சிக்குவான். போச்சுரா வசமாக மாட்டிட்டான் போலயே. நம்மளை பார்த்துட்டான்னு இருக்கிறப்ப அவன் வந்து ஃபோட்டோகிராஃபர் ஆச்சு. நீங்கள் 2 பேரும் பார்க்க அழகாக இருக்கீங்க, எனக்கு ஒரு போஸ்ட் தாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள ஃபோட்டோ தான் எடுப்பான். இதை பார்த்து அவங்களுக்கு பக்குனா இருந்திருக்கும். சரி 2 பேரும் அங்கேருந்து விழுந்துருவாங்க. இதை பார்த்து அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. எஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக கனடாவை வீட்டில் வச்சாச்சு, இப்போ டெஸ்ட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு அவள் லேசர் அடிப்பான். அந்த லேசர் அந்த மிரரில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கும். பட் அந்த லேசர் ரொம்ப மெலிசாக இருக்கும், யாராலும் பார்க்க முடியாது. இவங்க வீட்டு வரப்ப அந்த லேசர் எங்கே இருக்குன்னு தெரியல. அப்போ தான் நம்ம ஒரு ஐடியா பண்ணுறா. பார்த்தா அவட ஒரு போர்டு இருக்கும். அந்த போர்டில் இருக்கிற சாக் பிஸ்டோலில் எடுத்து அடிச்சிட்டு இருப்பாளா. அது அப்படியே காற்றுக்கு பறந்து லேசர் எங்கே போய் தெரிய வருது. ஸோ அதில் இருக்கிற ஃப்ரீக்வன்சியில் எடுத்து சாஃப்ட்வேரில் போட்டு பார்க்குறாங்க. இதுக்கு அடுத்து அவங்க என்னெல்லாம் பேசுகிறாங்களோ அதெல்லாம் பர்ஃபெக்ட் தெரிய வரும். பார்த்து 2 பேர் சண்டை போகிற மாதிரி தெரிய வருது. ஆக்சுவலாக அந்த செபாஸ்டின் நிறைய மாடல்ஸை வீட்டுக்கு கூட்டு வந்து நியூட ஃபோட்டோ எடுப்பாள். இந்த விஷயம் ஒய்ஃபுக்கு பிடிக்கல. ஏங்க எப்படி பண்ணுறீங்க, இந்த மாதிரி பண்ணிட்டு தான் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறப்ப, ஏண்டி நானும் அவங்களோட அஃபர் வச்சுட்ருக்கேன், உனக்கு இந்த மாதிரி என் மாதிரி சந்தேகம் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் என்னோட பேர் எங்களுக்கு இருக்க தேவையில்ல, நான் டிவோர்ஸ் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆசை பேசிட்டு இருப்பாங்களா. இதை பார்த்து இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஹே பிப்பா, நம்ம போப்போ உங்கள் பர்சனல் விஷயங்களுக்கு போகிற மாதிரி இருக்குது, இதுக்கு அடுத்ததில் தேவையில்லை பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்படியே மூடி வச்சுருவாங்க. லைட்டாக நம்ம இனிமே ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா இவளுக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கு. ஓரளவு அந்த ஒய்ஃப் கழட்டி விட்டு போயிட்டானா நம்ம அந்த பையனை பார்க்கலாமா, இந்த மாதிரிலாம் மனசு சொல்லிகிட்டு இருக்கோம். கட் பண்ண அடுத்த நாள் அவள் பாட்டா வேலைக்கு போடுவாளா. அப்போ அந்த இடத்துல ஒரு பொண்ணு பார்ப்பா. யாருன்னு பார்த்தா அந்த ஆப்போசிட் வீட்டில் இருக்கிற லேடி தான். இவளுக்கு அந்த பொண்ணு தெரியும், பட் அந்த பொண்ணுக்குள்ளே தெரியாதுல்ல. அதனால் இவ்வளோவே இப்போ அந்த லேடியை பார்த்து, மேடம் உங்களுக்கு என்னாச்சு, என்ன செக் பண்ணி கேட்டால், இல்லை மேடம் எனக்கு ஐ பவர் கம்மியாக இருக்குது, ஒரு லென்ஸ் எடுக்கணும்னு சொல்கிறப்ப இவ்வளோ சார் லேபு கூட்டி போகிறா. அவங்க கண்ணில் செக் பண்ணி பார்த்துட்டு, மேம் உங்கள் விஷன் கொஞ்சம் மோசமாக இருக்குது, உங்களுக்கு ஒரு லென்ஸ் ரெடி ஆயிரும், ஒரு 2 நாளுக்கு வந்துடும், நீங்கள் இங்கேருந்து போங்கன்னு சொல்கிறப்ப அவள் நம்ம ஹீரோ பேச ஆரம்பிக்கிறா. சொல்லப்போனால் அவளுக்கு நம்ம ஹீரோட முன்னாடி ஒரு பழகிற படம் மாதிரி இருக்குது. நல்லா ஜாலியாக சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. தென் போகிறப்ப, இந்தாங்க மேடம் இதே விசிட்டிங் கார்டு, இன்கேஸ் உங்களுக்கு இன்றைக்கே காண்டக்ட் பண்ண தோணுச்சுன்னா எனக்கு காண்டக்ட் பண்ணுங்கள். அண்ட் வர வீக்கெண்ட் இருக்குல்ல அப்போ நான் ஸ்பாக்கு போவேன், இன்கேஸ் உங்களுக்கு டைம் இருந்தால் தாராளமாக வாங்க, 2 பேரும் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு படம் வந்து போயிடுவாளா. இவ்வளோ சேரும் விசிட்டிங் கார்டு வாங்கி வச்சுக்குவா. கட் பண்ண இதே நேரத்தில் இந்த பக்கம் தாமஸ் வைப்பாங்க. அவன் பாட்டு வீட்டில் உட்காந்து மியூசிக்கில் கம்போஸ் பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ தான் ஈத்த வீட்டில் இருக்கிற அந்த பையனை பார்ப்பான். பார்த்தா அவன் ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஆச்சு. புதுசாக ஒரு மாடலை கூட்டி வந்துருப்பான். அந்த பொண்ணுகிட்ட பேசி அந்த பொண்ணு கசம்சலாம் பண்ணிகிட்டு இருப்பான். இதை பார்க்குற தாமஸ்க்கு ஒரு மாதிரி இருக்கும். டேய் இல்லை உண்மை மனுஷன் தானா, தினமும் காலையில் ஒவ்வொரு பொண்ணை வீட்டுக்கு கூட்டி வந்து அந்த பொண்ணுல உசார் பண்ணிகிட்டு இருக்க, பட் நைட்டான உத்தவ மாதிரி உன் பொருட்டிட்டு சண்டை போட்டுருக்கே, இது உன் பொருட்டிகிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு எனக்கு கோவம் இருக்கும். கட் பண்ணால் நைட் ஆயிரும், நம்ம வீட்டுக்கு வந்துருப்பா. சரி பையனுக்கு எடுத்து பார்க்கலான்னு இருக்கிறப்ப, இங்கே பாரு பெப்பா, நீ தேவையில்லாமல் வீடு பார்த்துருக்காத, அந்த செபாஸ்டின் போப்போ மோசம் நடந்துக்கிறான், இதெல்லாம் தேவையில்லாம நம்ம பார்த்துருந்து நமக்கு தான் பிரச்சனை வரும், இதை விட்டுருன்னு சொல்லிட்டு அவன் மட்டும் படுத்துங்கிறானா. பட் நமக்கு எனக்கு மனசே கேட்கல. அந்த வீட்டை பார்க்கணுங்கிற ஆர்வத்தில் அந்த வீட்டை பார்த்துருக்கா. பார்த்தா நைட் ஆகியிருக்கோம். அந்த ஒய்ஃப் வீட்டுக்கு வந்திருப்பா. அவங்களோட ஒன்றா இருக்கிறத நம்ம பார்த்து இருக்கா. கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் ஆயிரும். இவ்வளோ வேலைக்கு போயிருப்பாளா. வர வீக்கெண்ட் அந்த பொண்ணு பார்க்கலாம் வேணாமா, ஏன்னா அவள் தான் ஸ்பாவுக்கு விட்ருக்காளே, போகலாமான்னு யோசிச்சுட்டு அந்த ஸ்பாவுக்கும் போகிறா. சொன்ன மாதிரி அந்த பொண்ணு அவங்க வந்துருப்பா. 2 பேரும் சேர்ந்து குளிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ தான் அந்த பொண்ணு அவளுக்கு போய் சொல்லிட்டு இருக்கா, என் பாய் ஃப்ரெண்டோட பேர் செபாஸ்டின், அவர் ரொம்ப நல்லா போயிருந்தான், ஒரு ஜீனியஸ் கூட, ஆக்சுவலாக நான் ஒரு மாடல், என்னை மாடலிங் பண்ணுறப்ப தான் ஃபஸ்ட் டைம் என்ன பார்த்தாரு, 2 இடத்துக்குள்ள லவ்ல ஆரம்பிச்சிருச்சு, அவங்க நல்லா பண்ணிக்கிட்டோம், இப்போ வரைக்கும் நாங்கள் ஹாப்பியாக தான் இருக்கோம். பட் கடைசி சில மாதங்கள்னு சொல்லிட்டு அவள் சொல்ல வருவாளா. பட் சொல்லாமல் பாதி நின்றுவா. நம்ம வீட்டு நல்லாவே தெரியுமே இவங்களுக்குள்ள பிரச்சனைன்னு சொல்லிட்டு. பட் எதுவுமே தெரியாத மாதிரி ஒரு புதால மாதிரி கிட்ட இருப்பா. ஸோ அன்றைக்கி ஃபுல்லாக ஜாலியாக ஸ்பாவில் இருந்துட்டு அவங்க 2 பேரும் வந்து கிளம்பி போயிடுவாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப ஆர்வம் வந்துடும். தினமும் அந்த வீட்டை பார்க்கணும்னு சொல்லிட்டு சபாஷ் நோட் பண்ணிட்டே இருப்பா. அப்போ தான் சபாஷனை பற்றி கொஞ்சம் தெரிய வருது. தினமும் காலையில் ஒவ்வொரு மாடல் வீட்டுக்கு கொண்டு வருவான். அந்த பொண்ணுகிட்டலாம் பேசி அவங்களோட ஃபிசிக்கல் ஒன்றா இருக்காது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பானா. இதை பார்த்து நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இது எப்படியாவது ஒய்ஃப் கூட சொல்லுன்னு சொல்லிட்டு நைட் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருப்பா. கரெக்டாக தாமஸ் தூங்கினதுக்கப்புறம் இவள் லேப்டாப் எடுப்பா. அதாவது யூஸ்வலாக பிரிண்டரில் ஒய்ஃபைல கனெக்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி இவன் வீட்டில் இருந்து அவள் பிரிண்டரை கனெக்ட் பண்ணிடுறா. டெஸ்ட்டுக்கு அனுப்புகிறப்ப கரெக்டாக அவள் பிரிண்டரில் பேப்பர் வந்துடுது. ஸோ உடனே நம்ம டைப் பண்ணி அனுப்புகிறா. இங்கே பாருங்கள் ஜூலியா, நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் புதுசாக நல்லவங்க கிடையாது, அவங்கள ஏமாத்திரம் அனுப்புகிறப்ப அந்த பிரிண்ட் அங்கே போகுமா. அவளுக்கு அதை பார்த்து ஒன்றும் புரியல, யார் அந்த பேப்பர் அனுப்பணும்னு தெரியாமல் இருக்கா. சுற்றி மீதி பார்த்துருக்கிறப்ப அடுத்த ஒரு பேப்பர் அனுப்புவா. மேடம் உங்கள் வீட்டு பாத்ரூம் போங்க, அங்கே டஸ்ட்பின் இருக்கும்ல, அதில் கண்டிப்பாக காண்டம்ஸாக இருக்குன்னு சொல்கிறப்ப இவ்வளோ செக் பண்ணி பார்க்குறா. பார்த்து நிறைய பொண்ணுங்களோட அந்த காண்டம்லாம் அங்கே இருக்குமா. இதை பார்த்து அந்த ஜூலியாக மனசு உடஞ்சு போயிடும். தான் ஹஸ்பண்ட் இத்தனை பேர் கூட ஒன்றாந்துருக்கான்னு நினச்சி அவட ஆரம்பிச்சிருவா. இதெல்லாம் நம்ம ஹீரோயின் இங்கே உட்காந்து பையனுக்குள்ளே பார்த்துட்டு இருப்பா. கரெக்டாக அப்போ போய் தாமஸ் வந்துருப்பான். ஹே என்ன பண்ணிகிட்டு இருக்க, நான் சொல்லியுமே நீ வந்துட்டு பார்த்துட்டு இருக்கியா, என்ன பண்ணிட்டுன்னு கேட்டால், இல்லைங்க செபாஷ் இந்த மாதிரி தப்பு பண்ணுறாருல அந்த ஒய்ஃப் கூட சொன்னேன், பட் அவங்க அழுகுறாங்கன்னு சொல்கிறப்ப இவனு சேர்ந்து பார்த்துட்டு இருப்பான். பார்த்தா கொஞ்ச நேரத்தில் அந்த ஒய்ஃபுக்கு வந்திருக்கும்.
இப்படிப்பட்ட புதுசு நமக்கு தேவையா? பேசாமல் உன்னை கொண்டுலான்னு சொல்லிட்டு கிச்சன்லேருந்து கத்தி எடுப்பா. இதை பார்த்து தாமஸ் அள்ளு விட்டுரும். ஹே அங்கே பாரு அவள் கத்தி எடுத்து போயிட்டுருக்கா. போச்சு அவன் புதுசனை கொண்டாலும் கொண்டு போலையே. நான் போலீஸுக்கு ஃபோன் பண்ண போகிறேன்னு சொல்லி தாமஸ் ஃபோன் மட்டும் தான் இருக்கானா. பட் நவீன் வேணான்னு சொல்லுவா. ஏன்னா போலீஸ் ஃபோன் பண்ண கண்டிப்பாக இவங்களும் மாட்டுற மாதிரி இருக்கும். வேணாம் சொல்கிறப்ப இவங்களும் சேர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த பொண்ணு கத்தி எடுத்து செபாஸ்டினை குத்துற மாதிரி போவா. பட் குத்தாமல் பாத்ரூம் உட்காந்து அழுதுகிட்டே இருப்பா. இதை பார்த்து இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். பாத்தியா நான் இதுக்காக இந்த வீட்டை பார்க்காதுன்னு சொன்னேன். விட்டுருந்தா இந்நேரம் அந்த பொண்ணை புருஷனை கொண்டிருப்பா. தேவையில்ல நம்மளும் மாற்றம் வந்திருக்கோம். இதை நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த கருமலை வேணான்னு சொல்லிட்டு இது தூக்கி போடுன்னு சொல்லிட்டு பையனுக்குள்ள தூக்கி போட்டுருவான். இதை பார்த்து இன்னும் கஷ்டமாக இருக்கும். சேர்னு அவங்க 2 பேரும் படுத்து தூக்கிடுவாங்க. கட் பண்ண அடுத்த நாள் கல்லாயிரும். தாமஸ் எழுந்து சாரி பேப், நேற்று நைட்டு ஏதோ கோவத்தில் கற்றுட்டேன், என்னை மன்னிச்சிரு, இதுக்கு சண்டை போட மாட்டேன்னு சொல்லிட்டு நான் மீன் ஆக் பண்ணுவான். அப்போ தான் ஆப்போசிட் வீட்டில் இது அழுகுறமா சவுண்ட் கேட்கும். பையனுக்குள்ளே செக் பண்ணி பார்த்தா இவங்களுக்கே ஷாக்கு. அந்த பொண்ணை அவன் புருஷனை கொள்ளாமல் அவளுக்குள்ளே தற்கொலை பண்ணிக்கிட்டா. இதை பார்த்து இவங்களுக்கு கழுவி விட்டுரும். செபாஸ்டின் காலை விழுந்து அவன் ஒய்ஃப் இறந்து பார்த்துருப்பானா. உட்காந்து கதைகள் எழுதிட்டு இருப்பான். ரூம் ஃபுல்லாக பிளட்டாக இருக்கும். இதை பார்த்து தாமஸ் கொலகாண்டாயிரும். சொன்னனே கேட்டியா பாரு, ஒரு பொண்ணோட சாவு காரணம் போயிட்ட. இதுக்கிட்ட என்னால் அவனோட வாழ முடியாது, ப்ளீஸ் இதோட முடிஞ்சு போச்சு, இதுக்கிட்ட இன்னும் பார்க்க வராத, நானும் பார்க்குற மாட்டேன்னு சொல்லிட்டு தாமஸ் போட்டாங்க கோச்சிட்டு போயிடுவான். இதை பார்க்குற நம்ம இருக்கு என்னச்சுன்னே தெரில. ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஜஸ்ட் விளாட்டுக்காக பார்க்க ஆரம்பிச்சா. பட் இப்போ பண்ண சின்ன வேலைனால அந்த பொண்ணு இறந்து போயிட்டால. இதை பார்த்து இவளுக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்கும். சரி அந்த கில்ட்டு ஹாஸ்பிட்டல் போனால் கடையில் வந்திருக்கும்ல, அதில் பார்த்து அந்த பொண்ணு ஆர்டர் பண்ணியிருப்பா. சேம் அந்த கடையே வந்திருக்கும். இதை பார்த்து லைட்டாக நம்ம மீன் வருத்தமாக இருக்கும். தெரிஞ்சு மழுதுட்டு இருப்பா. தென் வீட்டுக்கு வந்து திரும்ப அந்த வீட்டை பார்த்துட்டே இருப்பா. இப்போதைக்கு செபாஸ்டின் மட்டும் அந்த வீட்டில் இருப்பான். உட்காந்து அழுதுகிட்டே இருப்பான். ஃபுல்லாக சரக்கு அடிச்சுட்டு ஏதோ பார்க்கெலாம் போகிற மாதிரி இருக்கும். இதை பார்த்து இன்னும் கஷ்டமாக இருக்கும். இப்போதைக்கு ஹீரோனுக்கும் பாய் ஃப்ரெண்ட் கிடையாது. சரி எதுக்கு சும்மா பின்னாடியே போவோம், எங்கே தான் போகிறோன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு இவ்வளோ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறா. பார்த்தா செபாஸ்டின் ஒரு பாருக்கு போயிருப்பான். இவ்வளோ சேர்ந்து அந்த பாருக்கு போயிருப்பா. செபாஸ்டினை பார்த்துருக்கிறப்ப இந்த பொண்ணு பார்க்குற அவன் பார்த்துருவான். உடனே நம்ம மீன் பக்கத்தில் வரப்ப லைட்டில் பயமாக இருக்கும். அவன் உடனே ஹீரோனை பார்த்து, மேடம் நீங்கள் பார்க்குற அழகாக இருக்கீங்க, ஆக்சுவலி நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர், உங்கள்கிட்ட பேசலாமான்னு கேட்டால் அந்த பொண்ணு சரின்னு சொல்லும். அவன் பாட்டு சரக்கு அடிச்சுட்டு அந்த பொண்ணை பேச ஆரம்பிப்பான். என் வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டமாக இருக்குங்க, ஆசையாக நான் என் ஒய்ஃபை லவ் பண்ணேன், பட் கடைசியில் அவன் விட்டுட்டு போயிட்டா, இறந்துட்டான்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதிட்டு இருப்பானா. இதை பார்த்து ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரிங்க நீங்கள் வீடு வரைக்கும் வரீங்களா, ஆக்சுவலாக ஒரு ஃபோட்டோகிராஃபர், எனக்கு ஒரு மாடல் தேவை, நீங்களும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க, உங்களை வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கலாமா கேட்குறப்ப இவளுக்கு அந்த பையனில் ஒரு ஆசை இருக்குல்ல, அந்த ஆசையில் ஓகேன்னு சொல்லி அந்த பையன் வீட்டுக்கு போகிறான். ஸ்டார்டிங்கால் சிரிச்சு தான் பேசிகிட்டு இருக்கான். தென் நம்ம மீனை கூப்பிட்டு எங்கள் ஃபோட்டோ எடுக்கணும், கரெக்டாக இல்லைங்கன்னு சொல்கிறப்ப அவள் நிற்கிறா. ஃபஸ்ட்டெல்லாம் ஃபுல்லாக ட்ரெஸ்ஸோட நம்ம மீனை ஃபோட்டோ எடுப்பான். தென் ட்ரெஸ் ரிமூவ் பண்ணி இன்னும் எடுக்க சொல்லுவான். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி நம்ம இன்னொரு எடுக்க சொல்லுவானா. அவளுக்கு ஒரு ஆசை இருக்கும். சரி நியூடா அவனுக்கு போஸ்ட் தருவாள, இவனை அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் 2 இடத்துக்குள்ள ஒரு நெருக்க ஆரம்பிச்சிடும். 2 பேரும் அங்கேயே ஃபிஸ்கிரிம்லாம் ஆரம்பிப்பாங்க. கட் பண்ண அப்படி இந்த பக்கம் தாமஸ் ஆரம்பிப்பாங்க. அவனை மீன் விட்டு கோச்சிட்டு போனல. சரி நம்ம மீன் நமக்காக வெயிட் பண்ணுவா, அவளை போய் பார்ப்போன்னு சொல்லி இவன் வீட்டுக்கு வந்து பார்ப்பான். ஆனால் வீட்டில் யாருமே இருக்கிற மாதிரி தெரியல, வீடு இருட்டாக இருக்குது. மேபி இங்கே வெளியே போயிருப்பா போல். சரி இங்கே வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் வெயிட் பண்ணுவான். தென் ஃப்ரிட்ஜை திறந்து ஒரு அரும்பு ஜூஸ் மாதிரி இருக்கும், அதை எடுத்து குடிச்சிட்டு இருப்பான். லைட்டாக கெட்டு போன மாதிரி இருக்குது. சே இதானே இவ்வளோ கேவலமாக இருக்குது, சரி வெளியே ஊற்றுருவேன்னு சொல்லிட்டு கிஃப்ட்டோ லேம்பான்னு கொடுத்தாங்களே, அதுக்கு ஊற்றி வச்சுட்ருப்பான். கரெக்டாக ஆப்போசிட் வீட்டில் அந்த பையன் இருக்கால, அவள் யாரோ ஒருத்தோட ஃபிசிக்கல் ரிலேஷன் இருக்கிற மாதிரி இருக்குது. என்னடா அவள் பொருட்டு இறந்து போயிட்டாலே, அப்போ யார் கூட ஒன்றா இருக்குன்னு சொல்லிட்டு இவன் பையனுக்குள்ள பார்ப்பான். பார்த்தா நம்ம ஹீரோனா அந்த பையனும் ஃபிசிக்கல் ஒன்றா இருப்பாங்களே. இதை பார்த்தோன்னு மனசு உடஞ்சி போயிடும். அடி பாவி, ஒன்று விட்டு போய் ஒரு வாரம் தாண்டி ஆச்சு, அதுக்குள்ளே அவனை உசர் பண்ணின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொலகாண்டாயிரும். உட்காந்து அங்கேயே அழுதுட்டுருப்பான். ஆனால் இதே நேரத்தில் நம்ம ஹீரோயின் அந்த பையனோட ஒன்றாந்துட்டுருக்கா. நைட் அங்கேயே படுத்துங்கிடுவா. கட் பண்ண அடுத்த கலாயிரும். சரி நம்ம வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு இவன் வீட்டுக்கு வந்து பார்க்குறா. பார்த்தா கதவு ஆடு ஓப்பன் ஆன மாதிரி இருக்குது. இந்த ரூம்க்கான சாவி அவனோட மட்டும் ஸ்பேர்க்கே இருக்கும். ஒரு வேளை தாமஸ் தான் உள்ளே வந்துருப்பான்னு நினச்சி இவ்வளோ போய் பார்க்குறா. பார்த்தா நடு ஹாலில் தாமஸ் தூக்கப்படாந்து போயிருக்கான். இதை பார்த்து நம்ம கஷ்டமாயிரும். அப்போ தான் புரிஞ்சுக்கிறா, நேற்று நைட்டு நம்ம இந்த பையனோட ஒன்றா வந்திருக்கோம், இவன் கரெக்டாக நம்மளை பார்க்குறான், இங்கே வந்திருக்கான். நம்மளும் அந்த பையன் உனக்கு அதை பார்த்தோன்னே அவனுக்கு கோவம் வந்திருக்கு. அந்த கோவம் தற்கொலை பண்ணினா நினச்சி நம்ம ஒரு கஷ்டமாக போச்சு. அதுக்கடுத்து பார்த்தா தாமஸ் ஃபியூனல் நடக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிடுவா. ஏன்னா ஜஸ்ட் விளையாட்டுக்காக ஆரம்பித்தா. அந்த பக்கம் அந்த பையனோட ஒய்ஃப் இறந்து போயிட்டா, இந்த பக்கம் நமக்கு தாமஸ் இறந்து போயிட்டான். பேசாமல் அவன் சொன்ன போய் கேட்டுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கஷ்டமாக இருக்கும். இதுக்கிட்ட இந்த ஊரில் இருக்க வேணாம், நம்ம இங்கேருந்து பிறந்தா இருப்பா. அப்போ தான் போகிற வழியில் ஒரு நோட்டீஸை பார்ப்பா. பார்த்தா செபாஸ்டின் இருக்கால, அவர் ஆட்குலர் ஓப்பன் பண்ண மாதிரி இருக்குது. இவள் இடத்த ஃபோட்டோகிராஃபில் வச்சு ஒரு ஷோ பண்ணுற மாதிரி இருக்கும். இவளுக்கு அங்கே போன ஆசையாக இருக்கும். சேர்ன ஷோக்கும் போகிறா. பார்த்தா அதை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் வந்திருக்கும். நம்ம செபாஸ்டின் அங்கே தான் இருப்பான். அவன் ஸ்டேஜுக்கு ஏறி, கைஸ் இந்த ஃபோட்டோஷாப் ஷோவுக்கு கொஞ்சம் வித்தியாசமானது, கிட்டத்தட்ட இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் 1 மாதமாக பண்ணிகிட்டு இருக்கோம்,
இந்த ப்ராஜெக்ட் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது என் ஒய்ஃப் தான். நான் என் ஒய்ஃபை கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஜூலியான்னு கூடுவான். பார்த்து இறந்து போன அந்த ஒய்ஃபு ஸ்டேஜுக்கு வந்திருப்பாளா. இதை பார்த்து நான் மீன் கச்சியமாக இருக்குது. இவ தான் அன்றைக்கி கத்திலே கைகள் சிறந்து போயிட்டாலே இப்போ இங்கே இருக்கான்னு சொல்லிட்டு நான் மீனுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம், அந்த ப்ராஜெக்ட் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ காமிப்பான். பார்த்தா நம்ம நிறுவனம் ஒரு ஃபோட்டோ எடுத்தல, அந்த ஃபோட்டோ தான் அங்கே இருக்கும். இதை பார்த்து நம்ம மீன் கச்சியமாக இருக்கும். இது ஒரு கப்புள்ஸை பற்றின கதை. எங்கள் அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டுக்கு புதுசாக ஒரு கப்பல் வந்தாங்க. அவங்க தான் பிப்பா அண்ட் தாமஸ். அவங்க 2 பேர்த்துக்கும் அடுத்தவங்க வீட்டை பார்க்கணும் ஆசையாக இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி லென்ஸில் யூஸ் பண்ணி எங்கள் வீட்டை பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்களும் அவங்களுக்காக நரேஷன் பண்ணிட்டு இருந்தோம். பட் அதுக்கடுத்து போக போக அது எக்ஸ்ட்ரீம் ஆகிடுச்சு. அந்த பொண்ணு அவன் பாய் ஃப்ரெண்டை விட்டு எங்களோட பழக ஆரம்பித்தா. இதனால் கோமான அந்த பாய் ஃப்ரெண்ட் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டான். கிட்டத்தட்ட இது ஒரு கொலை மாதிரி தான். இதெல்லாம் பண்ணது பிப்பான்னு சொல்லிட்டு பிப்பா கை காமிச்சிருவானா. அந்த இடத்துல எல்லாருமே நம்ம மீன் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. இப்போ தான் நான் மீன் கிளம்பி புரியுது. இத்தனை நாட்களாக இவங்க ஒன்று அவங்க வீட்டை பார்க்கல, ஆக்சுவலாக அவங்க தான் இவங்க வீட்டை பார்த்துருக்காங்க. வேணுக்குனே நம்ம ஹீரோனே தாமஸ் வச்சு ஷோ பண்ணுங்கிறதுக்காக இது மாதிரி பண்ணியிருக்காங்க. இவங்களால அவங்க பண்ணது ஃபுல்லாக நடிப்பு நம்ம மீனுக்கு தான் தெரிய வருது. பட் இதோட விடைவா தாமஸ் இறந்து போயிட்டால. இதை பார்த்து அளவுக்கு ஒரு கஷ்டமாயிரும். அழுதுட்டு அந்த ஷோவோட்டு ஓடி வந்துடுவா. இதுக்கடுத்து அவளுக்கு இந்த வீட்டிலேயே பிடிக்கல. மொத்த இடத்தையும் காலி பண்ணி அந்த இடத்துட்டு போகிறதா இருக்கா. அப்போ தான் எய்த்த வீட்டில் இருக்கிற அவங்க 2 பேரும் பார்ப்பா. அவங்க 2 பேரும் பார்த்தா அவங்களுக்கு கோவம் வருது. அப்படின்னா நம்மகிட்ட பழம் ஃபுல்லாக ஃபேக் தான். நம்ம அந்த ஹாலோவின் அன்றைக்கி அவங்க வீட்டுக்கு போனோம்ல, அப்போ அந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நம்ம லேபுக்கு வந்து பார்த்தது எல்லாமே நடிப்பு தான். நம்ம நல்லா ஏமாந்துருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே கோவமாக இருக்கும். பட் இப்போ என்ன பண்ணேன், தாமஸ் இறந்து போயிட்டான். நான் பாட்டு இங்கேருந்து போகணுன்னு சொல்லிட்டு அந்த டெக்கரேஷனுக்காக ஒரு லைட்டு கொடுத்தாங்களே, அந்த லைட்டை கழட்டி வச்சுட்ருக்கா. அந்த லைட்டுக்குள்ளேருந்து அருகம்புல் ஜூஸாக வந்துட்டுருக்கோம். அன்றைக்கி இந்த பை ஊற்றி வச்சால அது கீழே கொட்டியிருக்கும். அது கீழே பார்த்தா நிறைய பறவை இறந்து போயிருக்கு. இதை பார்த்து நம்ம சந்தேகம் ஆரம்பிக்குது. அதே நேரத்தில் இந்த பக்கம் அந்த செபாஸ்டின் ஜூலியா வைப்பாங்க. இவங்க இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பாங்களே, இது பார்த்து வைரலாக இருக்கும். பெரிய பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்துலாம் இவங்களை வேலைக்கு கூப்பிட்டுருப்பாங்க. அதுக்காக இன்டர்வியூ போயிட்டுருக்கோம். அதுக்காக இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்களா. பட் செபாஸ்டினுக்கு ஒரு குற்றநிச்சயம் இருக்கும். ஏன்னா நம்ம ஹீரோனால நம்ப வச்சு ஏமாந்துட்டான். இது போல் தாமஸ் இறந்து போயிருப்பால, இதெல்லாம் அவனுக்குள்ள ஒரு குற்றநிச்சயம் இருக்கும். இதனால் இன்டர்வியூவில் கொஞ்சம் கோவமாக பேசுறது, கத்தி கத்தி பேசுறது மாதிரி பண்ணிட்டு இருப்பானா. இதை பார்த்து ஜூலியாக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரி நாங்கள் ஹஸ்பண்டை கூட வீட்டுக்கு போயிடுறா. வீட்டு வாசலில் பார்த்தா ஒரு ஷாம்பேன் இருக்கும். இவங்க புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதா இருக்காங்களே, அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து அனுப்பியிருப்பாங்க. இவங்களுக்கு சரி சரக்கு பாட்டில் எடுத்துகிட்டு சரக்கு அடிச்சுட்டு இருப்பாங்களா. அப்போ தான் கேட்டு பார்ப்பான், ஏ ஜூலியா உனக்கு எது குற்றம்னு இல்லையா. நமக்கு மீடியாவில் வாய்ப்பு எடுக்கணுங்கிறதுக்காக அந்த வீட்டை பார்க்க ஆரம்பித்தோம். கடைசியில் அவங்க வாழ்க்கை அழிச்சு நாசமாகிட்டோமே, இவனுக்கு குற்றம்னு இல்லையா. இதை பற்றி வார்த்தைப்படம் கேட்டால் எதுக்கு வருத்தப்படணும். நம்ம இதை பண்ணலைன்னா அவங்க நமக்கு தானே பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் எல்லாம் ஈக்குவல் மாதிரி தான். கண்டுக்காதுன்னு சொல்கிறப்ப இவனுக்கு அதை பற்றி கஷ்டமாக இருக்கும். கரெக்டாக அப்போ தான் அவங்க பிரிண்டரில் ஒரு பேப்பர் வரும். அந்த பேப்பர் எடுத்து பார்த்தா எனக்கு நல்லாவே தெரியும். தாமஸ் ஒன்றும் தற்கொலை பண்ணிக்கல, நீங்கள் தான் கொண்டீங்கன்னு சொல்லிட்டு பேப்பர் வந்துட்டுருக்குமா. இதை பார்த்து இவங்களுக்கு பயமாக இருக்கும். கரெக்டாக இவங்க வீட்டிலேருந்து ஆப்போசிட் வீட்டில் பார்த்தா பெப்போ அங்கே தான் இருக்கா. அவங்களே லேப்டாப்பில் இருக்கும். இதை பார்த்து இவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆக்சுவலாக தாமஸ் தற்கொலை பண்ணிக்கல, இவங்க தான் கொண்டிருக்காங்க. இது எப்படி தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு பிப்பா ஃபாலோ பண்ணிட்டு போவாங்களா. அவளும் வேக வேகமாக அங்கே ஓட்டிகிட்டு இருக்கா. ஸ்ட்ரெயிட்டாக லேப் இருக்குல்ல, அந்த இடத்துல தான் போவா. இவங்களும் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஒரு நாள் மீன் பிடிச்சிருவாங்க. ஏய் சொல்லுடி, நாங்கள் தான் பண்ண ஒரு விஷயம் உனக்கு கூட தெரியும். உங்ககிட்ட ப்ரூஃப் எதுவும் இருக்கான்னு கேட்டால் நான் மீன்கிட்ட ப்ரூஃப் எதுவும் கிடையாது. அன்றைக்கி ஷோவில் வச்சு நான் மீன் அவமானப்படுத்திருப்பாங்களே, இதில் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அந்த கஷ்டத்தோடையே இவங்க வீட்டுக்கு போயிருந்துருப்பா. அன்றைக்கி கூட அந்த படம் ஒன்றா இருந்தால, அப்போ எதுவும் பார்க்கவே இல்லை. நமக்கே தெரியாமல் நம்ம வீடு வாட்ச் பண்ணியிருப்பாங்க, இதில் தெரியாமல் வந்திருக்கோம். பார்த்து இந்த வீட்டுக்கு மேலேயே ஒரு பறன் மாதிரி இருக்குது. சரி நாங்கள் போய் பார்த்தா ஃபுல்லாக ஃபோட்டோவாக இருக்கும். கடைசி ஒரு மாதமாக ஃபுல்லாக இவங்களும் வாட்ச் பண்ணியிருக்காங்க. ஜன்னல்கிட்ட எப்பவுமே ஒரு 4 கேமரா இருந்துகிட்டே இருக்கும். அந்த கேமரா மூலியமாக தான் இவங்ககிட்ட பார்த்துட்டு தெரிய வந்திருக்கும். இதை பார்த்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனப்ப அந்த லாம் பார்த்துருப்பால, அதுக்குள்ளே கூட தாமஸ் ஜூஸ் ஊற்றிருப்பால, அது கீழே பார்த்தா அது சிட்டுக்குருவிங்க இறந்து போயிருக்கும். அப்போ தான் நான் மீன் புரிஞ்சுக்கிறா. அன்றைக்கி செபாஸ்டினை பார்த்தால, 2 பேரும் அவங்க ரூமில் போய் ஃபிசிக்கல் உட்காந்துருப்பாங்க. கரெக்டாக அந்த விஷயத்தை தாமஸ் பார்த்துருப்பான். ஆனால் அவன் குடிச்ச ஜூஸில் ஆடி வசத்த கலந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அவன் அங்கே இறந்து போயிருப்பான். அவன் இறந்ததுக்கப்புறம் ஜூலியா அந்த வீட்டுக்கு வந்துருப்பா. இதை அப்படியே தற்கொலை மாற்றணும்னு சொல்லி தூக்கு போட்டு அது தற்கொலை மாற்றிருப்பா. இதை நான் மீன் நம்பியிருப்பா. பட் அந்த ஜூஸை குடிச்சு அந்த சிட்டுக்குருவி இறந்து போயிருக்கும்ல, அதை பார்த்து நான் மீன் தெரிய வந்திருக்கோம். ஜஸ்ட்டு உங்கள் ப்ராஜெக்ட்டுக்காக தாமஸே கொண்டிருக்காங்க. இதை பார்த்து நான் மீன் கோமா வந்திருக்கோம். இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்கிறப்ப இதுக்கெல்லாம் உங்களோட ப்ரூஃபே கிடையாது, எங்களை மாற்றிட முடியாதுன்னு சொல்கிறப்ப எனக்கு ஒன்றும் ப்ரூஃப் தேவையில்லை. நான் உங்கள் வீட்டை எட்டி பார்த்தேன், அது தப்பு தான். அது கிஃப்டாக தாமஸ் சாவடிச்சிங்க. பட் அதுக்கு போல் நான் ஒரு கிஃப்ட் தரணும்ல, ஒரு கிஃப்ட் தருவேன்னு சொல்கிறப்ப அவங்களுக்கு ஒன்றுமே புரியலையா. சடனாக அவங்களுக்கு எதுவும் மயக்க வர மாதிரி இருக்கும். அப்போ தான் தெரிய வருது, இவங்க வீட்டு வாசலில் ஷாம்பு இருந்துச்சுல்ல, அது ஒன்றும் ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து அனுப்புறது கிடையாது. நம்ம இருந்தால் மயக்க மருந்து கலந்து வீட்டுக்கு வச்சுருந்துருப்பா. அதை எடுத்து இவங்களுக்கு குடிச்சிருப்பாங்க. குடிச்சுனா 2 பேரும் மயக்கம் போட்டு அங்கேயே கிழந்துருவாங்களா. இப்போ நம்ம அவங்க 2 பேர் பாடி அங்கே எட்டு போயிடுவா. பார்த்தா ஆஃபீஸில் லேப் இருக்கும்ல, அதை அவங்க 2 பேரும் படுக்க போட்டு அவங்க கண்ணை விரிச்சிருவா. கரெக்டாக கரு விரல லேசர் அடிப்பா. அவ்வளோதான், அவங்க 2 கண்ணு போயிடும்.
கட் பண்ணது நடந்து சில நாட்கள் கழிச்சு இப்போ நம்ம ஹீரோயின் அவ இருந்த வீடு கால் பண்ணிட்டால. இவ பார்த்தா அந்த வீட்டுக்கு புதுசாக 2 பசங்க வந்திருப்பாங்க. அவங்க ஆப்போசிட் வீட்டை பார்த்து, டேய் அங்கே பாரா மச்சான், 2 கப்புள்ஸ் அந்த வீட்டில் இருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்கன்னு சொல்லி இந்த பசங்க பேசிட்டு இருக்காங்களா. பார்த்தா அந்த வீட்டில் செபாஸ்டினும் ஜூலியா வந்து இருப்பாங்க. அவங்க 2 கண்ணு தெரியாமல் போயிருக்கும். தாமஸை கொண்டதுக்காக நவீன் பர்ஃபெக்டாக பழி வாங்கிட்டா. ஸோ கடைசி வரைக்கும் அவங்க மற்றவங்க யாரையும் பார்க்க முடியாது. இதான் நம்ம ஹீரோயின் அவங்க 2 கொடுத்துருக்கு தானே. இதோட தி வாரியர்ஸுங்கிற இந்த ஒரு படம் முடியுது. ஸோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாலிஸை தப்பு வச்சுக்கோங்க. ஒரு இடத்துல நல்ல ஒரு ஆசமான மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் கைஸ்.